ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்வெப்ட் பிளெண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஸ்வெப்ட் பிளெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் மாதிரியே தான். என்னன்னா ஸ்வீப்ல வந்து என்ன முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பாத்துல வந்து ப்ரொஃபைல் டிராவல் ஆச்சுன்னா அது வந்து ஸ்வீப்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் ஸ்வெப்ட் பிளெண்ட். ஒரு பாத்துல வந்து ப்ரொஃபைல் டிராவல் ஆகும், பட் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து இதுல வந்து டிராவல் ஆகும். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கெட்ச் வரைஞ்சுக்கிறேன். லைக் திஸ். ஸோ நான் இதை தான் என்னோட வந்து பாத்துன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த பாத்துல வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் வந்து ஆக்ட் ஆகிருக்குது. ஸோ நான் அதுக்கு எது பண்ணேன்னா ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஓகே. ஸோ நம்ம பாத்தை வந்து வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஸ்வெப்ட் பிளெண்ட் கமாண்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே ஸ்டார்ட் பாயிண்ட்டோ எண்ட் பாயிண்ட்டோ எனக்கு காமிக்குது. இதுல போய் செக்ஷன் இருக்கு இல்லையா, செக்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ செக்ஷன் கிளிக் பண்ணும்போது ஸ்டார்ட் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணனால இருந்துச்சு. ஸோ நான் டைரக்டா என்ன பண்றேன்னா ஸ்கெட்சை கிளிக் பண்றேன், ஸ்கெட்ச் வியூ. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ 4 பாயிண்ட் உள்ள ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இன்சர்ட் இல்லையா, இன்சர்ட்டை கிளிக் பண்றேன். இன்சர்ட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி பாயிண்ட் வச்சேன், அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஷோன் ஆகுது. ஸோ நான் இந்த பாயிண்ட்ல வந்து வரைய போறேன். அதனால இந்த பாயிண்ட் வந்து நான் சும்மா ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டேன், ஈஸியா இருக்கும். ஸோ நான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஸ்கெட்ச்ல போயிட்டு ஸ்கெட்ச் வியூ. இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும், ஒரு ஸ்வீப்னா அதில் வந்து ஒரே ஒரு ப்ரொஃபைல் தான் வரைய முடியும். வரைஞ்சா அது ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் இல்லையா. போன இதில் வந்து ரெக்டாங்கிள் வரைஞ்சோம், இந்த டைம் வந்து நான் வந்து சர்க்கிள் வரைகிறேன். ஸோ லைக் ஜஸ்ட் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறேன்னா டிவைட் ஆப்ஷனில் போயிட்டு, ஸோ இங்கே ரெக்டாங்குலர் எத்தனை பாயிண்ட் இருக்கு, 1 2 3 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ 4 பாயிண்ட் மாதிரியே நான் இங்கே வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் நீங்கள் எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த வந்து ப்ரொஃபைல்ஸுக்கு வந்து டிவைட் பண்ணுவீங்க. இந்த ப்ரொஃபைலில் வந்து சொல்லணும்னா இந்த ப்ரொஃபைலில் வந்து 4 பாயிண்ட் இருக்குன்னா சர்க்கிள்லேயே 4 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து 5 பாயிண்ட் இருந்துச்சுன்னா இங்கே 5 பாயிண்ட் தான் இருக்கும். எப்படின்னா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் ஆகும், அப்படி ஜாயின் ஆகும். ஸோ இது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்களா எனக்கு வந்து ஜாயின் ஆயிடுச்சா. ஸோ இதான் சொல்லுங்க, அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் ஆகும். ஸோ இப்போ ஜாயின் ஆனது எனக்கு என்ன இருக்குன்னா ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதோட செக்ஷன் 1 கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் போகிறேன். ஸோ ஸ்கெட்ச் வியூ பண்ணிட்டு இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் டைம் ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டு ஸோ ரைட் கிளிக் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட்னு காட்டு. ஒரு 2 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்னு காட்டு. ஸோ அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். தென் ஓகே. இப்போ நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து என் ப்ரொஃபைல் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடுச்சா. ஸோ உங்களுக்கு எப்போ இந்த ப்ரொஃபைல் ஸ்ட்ரைட் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிட்டே வரணும். ஸோ மறுபடியும் நான் செகண்ட் செக்ஷன் வச்சுட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். ஸோ செக்ஷன் 3 வந்துச்சு. செக்ஷன் 3 நான் எங்கே வரைகிறேன், இங்கே நான் பாயிண்ட் வச்சிருக்கிறதுனால ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் வியூ. நம்ம வந்து சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதில் வந்து நான் மறுபடியும் வந்து ஒரு ரெக்டாங்கிள் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் என்ன இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னன்னா அங்கே 4 பாயிண்ட்னா அடுத்தது 4 பாயிண்ட்ல தான் இருக்கும். ஸோ ஓகே. ஸோ கொடுத்துட்டேன். இல்லை அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கெட்சில் போயிட்டு நான் மாற்றிக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா என் ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா தேர்டில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் கொடுக்குறேன், செக்ஷன் 4. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுன்னா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் வியூ சேம் வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பில் வந்து ஒரே இதாக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம், சர்க்கிள், ரெக்டாங்கிள் அப்படின்ட்டு. ஸோ ஓகேவா. ஸோ ஃபைனலாக ஸ்கெட்ச் பண்ணோன்னா என் பாயிண்ட் அது காட்டுது. ஸோ ஸ்கெட்ச் வியூ ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இதை வரைஞ்சிருக்கோம். ஸோ ரஃப் ஸ்கெட்ச்னால இப்படி இருக்குது. கரெக்டாக டைமென்ஷன்ஸ் கொடுத்தோம்னா வரும். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா அப்படின்னா ஹூக் டிசைன் பார்த்துருக்கீங்களா, ஹூக் நம்ம ஷிப்லலாம் போடுவாங்க, ஆங்கரு, ஹூக்கு. ஸோ அந்த ஹூக்கெல்லாம் வந்து இதில் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.